Hi friends. So இந்த வீடியோவில் என்னென்னா பெசல் ஃபங்க்ஷன்னா என்ன, பெசல் பாலினாமியல்னா என்ன, பெசல் ஈக்குவேஷன்னா என்ன, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி, அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு பெசல் ஃபங்க்ஷன். ஸோ பெசல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ். ஸோ ஒய் டபுள் டேஷ்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் plus x square minus n square time y is equal to 0. இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் பெசல் ஃபங்க்ஷன். இப்போ இதோட சீரிஸ் சொல்யூஷன் வேணும்னு நம்மளுக்கு என்ன தெரியணும், இது வந்து பவர் சீரிஸ் மெத்தடில் போட போகிறோமா இல்லை ஃப்ரோபீனியஸில் போட போகிறோமான்னு தெரியணும். கரெக்டாக? அதனால் செக் வெதர் இட் இஸ் ஆர்டினரி பாயிண்ட் இல்லை ரெகுலர் பாயிண்ட் இல்லைனா இர்ரெகுலர் பாயிண்ட். ஸோ இதில் வந்து இது என்ன பாயிண்ட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம நார்மல் மெத்தடில் ப்ரொசீட் பண்ணுறதா இல்லை ஃப்ரோபீனியஸ் மெத்தடில் ப்ரொசீட் பண்ணுறதானே தெரியும். சரிங்களா? இப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ஒய் டபுள் டேஷ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அதை தவிர மீதி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கோஎஃபிஷியண்டால் நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ அதை டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, நாங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கக்கூடாது, ஒன்றுன்னு மட்டும்தானே இருக்கணும். அதனால நான் எக்ஸ் ஸ்கொயரால் இது பூராத்தையும் நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஒய் டேஷோட கோஎஃபிஷியன்ட் தான் பி ஆஃப் எக்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸு வென் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட், இது வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கக்கூடாது. கரெக்டாக? இப்போ பி ஆஃப் எக்ஸ் வந்து 1/x, அப்போ 1/0ன்னு போட்டிங்கன்னா இது இன்ஃபினிட்டி ஆயிடுச்சா. அதே மாதிரி q ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ அந்த டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் 0ன்னு போடுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு. இன்ஃபினிட்டி ஆனதுனால நம்ம என்ன சொல்லிடணும்னா இது வந்து ஒரு ஆர்டினரி பாயிண்ட் கிடையாது. அப்போ இது ரெகுலர் பாயிண்ட்டானு நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ரெகுலர் பாயிண்ட்டோட கண்டிஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டைம்ஸ் பி ஆஃப் எக்ஸ் வென் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட். இப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன, 0. அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/x, ஏன்னா பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 1/x. அப்போ அந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் நம்மளுக்கு 1ன்னு இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர் டைம்ஸ் q ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? அப்போ அங்கே என்ன, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மீதி அந்த நியூமரேட்டரில் இருக்க எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் என் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி இல்லை. அப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இது என்னன்னா ரெகுலர் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெகுலர் பாயிண்ட்டை சால்வ் பண்ணணும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃப்ரோபீனியஸ் மெத்தட் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரோபீனியஸ் மெத்தட்னா எப்படி எழுதுவோம் ஞாபகம் இருக்கா, y is equal to summation n is equal to 0 to infinity an x power n plus சம் ஒரு கான்ஸ்டன்ட் KO MO ஆல்ஃபா என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா பெசல் ஈக்குவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ அந்த என் ஸ்கொயர் இந்த என் ஸ்கொயர் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கரெக்டாக? இந்த கொஸ்டின் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறப்ப அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த நோட்டேஷன் மாற்றினேன். என்ன ஒரு இன்டீஜர் தானே, அப்போ என்னுக்கு வந்து நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏஆர் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர். ஸோ இந்த ஆறுங்கிறது என்னென்னா இன்டீஜர், என்னுக்கு வந்து நான் ஆரால் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒய் டேஷ் வேணும்னு நம்ம என்ன பண்ணலாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ எம் ப்ளஸ் ஆர் டைம்ஸ் ஏஆர் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஒய் டபுள் டேஷ் வேணும்னா திரும்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி எம் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஏஆர் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இப்போ என்னென்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நார்மல் ப்ரொசீஜர் தான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் அங்கே எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் ஒய் டபுள் டேஷ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 என்ன ஆயிரும், எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் மட்டும்தான். கரெக்டாக? அப்போ சம்மேஷன் எம் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஏஆர் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா +2 -2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டேர்ம் போவோம். அங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ அந்த எக்ஸ் பவர் 1 இந்த எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ அந்த +1 -1 போயிடுச்சுன்னா எம் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஏஆர் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர். இப்போ தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் ஒய்ன்னு இருக்குமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எம் ப்ளஸ் ஆர்னு இருக்குது, அங்கே மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏஆர் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2ன்னு வரும். ஏன்னா அங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ மைனஸ் என் ஸ்கொயர் ஏஆர் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் ப்ளஸ் ஆர். ஸோ இந்த ஹோல் வேல்யூ பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னா ஈக்குவல் டு 0. சரிங்களா?
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னென்னா இன்டிகல் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ ஈக்குவேட் ஸ்மாலெஸ்ட், ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்மாலெஸ்ட் பவர். ஸோ இங்கே வந்து ஸ்மாலெஸ்ட் பவர்னால் என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஜீரோன்னு போட்டோம், இங்கே வந்து எக்ஸை ஜீரோ ஆரை ஜீரோன்னு போட போகிறோம். அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் ப்ளஸ் ஆர். ஸோ அந்த ஆரோட வேல்யூ என்ன ஜீரோன்னு ஆயிரும். அப்போ எக்ஸ் பவர் எம்மோட கோஷன் வேணும். அப்போ என்னென்னா ஆரை வந்து ஜீரோன்னு போடணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா என்ன ஜீரோன்னு போட்டோம், இப்போ என்னுக்கு பதில் எதை ஜீரோ போட போகிறோம், ஆரை ஜீரோன்னு போட போகிறோம். சரிங்களா? இப்போ லோயஸ்ட் பவர் எதுக்குலாம் இருக்குன்னா எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர், எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர், அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர்னு இருக்குது. இன்னொரு டேர்ம் அந்த மூணாவது டேர்மில் பார்த்தீங்கன்னா எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ அதை சேர்த்துக்க முடியாது கரெக்டாக ஸ்மாலஸ்ட் பவரில். அதனால் என்னென்னா அதை தவிர்த்து மீதி இருக்கிற டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம். அங்கே ஆர் ஜீரோன்னு போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட் டேர்மில் வந்து எம் இன்ட்டு எம் மைனஸ் 1 ஏ நாட் ப்ளஸ் எம் டைம்ஸ் ஏ நாட் மைனஸ் என் டைம்ஸ் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த எல்லா டேர்ம்லேயும் ஏ நாட்டை நம்ம காமன் எடுத்துக்கலாம். இப்போ ஏ நாட்டை காமன் எடுத்துகிட்டோம்னா ஃபஸ்ட் டேர்ம் என்ன, எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ப்ளஸ் எம் மைனஸ் என் ஸ்கொயர் கரெக்டாக. அப்போ இந்த மைனஸ் எம் ப்ளஸ் எம் கேன்சல் ஆயிரும். அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர்னு தானே இருக்குது. இதையும் இவ்வளோ தள்ளியாக இருக்கணும், அழிச்சிட்டு திரும்பி எழுதிக்கலாம். எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் தான் வரப்போகுது கரெக்டாக. அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன போடுவோம், ஏ நாட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன அர்த்தம், எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் தான் 0வாக இருக்கணும். அப்போ தானே சம்திங் இன்ட்டு சம்திங் இஸ் ஈக்குவல் டு 0னா ஒன்று இந்த டேர்ம் 0 இருக்கணும், இல்லை அந்த டேர்ம் 0 இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் 0 இல்லைனா செகண்ட் டேர்ம் 0. அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0னா எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அண்டு மைனஸ் என். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு சொல்கிறீங்க, அது தப்பு. ஸோ இது வந்து ஆறு கிடையாது அண்டு, ஏன்னா ரெண்டு வேல்யூமே கரெக்டு. ஸோ இது ஆர் சொல்லக்கூடாது, ப்ளஸ் அண்டு மைனஸ் என்ன தான் இதோட கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஈக்குவேட் செகண்ட் லோயஸ்ட்டு, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப், ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூட கோஎஃபிஷியன்ட். அப்போ என்னென்னா எக்ஸ், அந்த ஆருக்கு பதிலாக நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் 1. அப்போ எம் ப்ளஸ் 1ஓட கோஎஃபிஷியன்ட்டை தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எம் ப்ளஸ் 1ங்கிற கோஎஃபிஷியன்ட்டுக்கு நம்ம எந்த வேல்யூ எப்படிலாம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் இந்த செகண்ட் லோயஸ்ட் டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரோட வேல்யூ 0ன்னு போட்டு ஈக்குவேட் பண்ணுவோம், அடுத்து ஆரோட வேல்யூ 1ன்னு போட்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்னா ஆருக்கு பதில் 1ன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ன ஆயிரும், எம் ப்ளஸ் 1 கரெக்டாக. ஏன்னா ஆருக்கு பதில் என்ன போட போகிறோம், 1ன்னு போட போகிறோம். அப்போ எம் ப்ளஸ் 1 இன்ட்டு எம் ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஸோ அது கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக எம்னே எழுதிட்டேன். ஏன்னா ஆருக்கு பதில் ப்ளஸ் 1 போடுவீங்க, ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 போயிடும். மீதி உள்ள டேர்ம்லேயும் இதே மாதிரி தான், எம்முக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக 1, அப்போ A1. இப்போ இந்த தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் 1 வேணும் கரெக்டாக. நம்மளுக்கு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் 1ஓட கோஎஃபிஷியன்ட் தான் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே வந்து எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் 1 வேணும்னா நான் ஆருக்கு பதில் என்ன போடணும், மைனஸ் 1ன்னு போடணும். அப்போ ஏ ஆஃப் மைனஸ் 1 கேட்டிங்கன்னா அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் தானே பார்க்குறோம், ஏ ஆஃப் மைனஸ் 1லாம் பார்த்ததில்லை. அப்போ இந்த டேர்மே நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம், இந்த டேர்ம் கணக்கிலேயே வராது. மீதி உள்ளது 4வது டேர்ம். அங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆருக்கு பதிலாக 1ன்னு போட்டால் என் ஸ்கொயர் A1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் எம் ப்ளஸ் 1 காமனை எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும், எம் ப்ளஸ் 1. அப்போ எம் ப்ளஸ் 1 இன்ட்டு எம் ப்ளஸ் 1 எம் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. அந்த ஃபஸ்ட் ரெண்டு டேர்மை மட்டும் சிம்பிளை பண்ணிங்க, எம் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வரும். தேர்ட் டேர்ம் மைனஸ் என் ஸ்கொயர் டைம்ஸ் A1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து எம் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. அப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும் கரெக்டாக. எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 மைனஸ் என் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ என்ன தான் எம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த இன்டிகல் ஈக்குவேஷனில். அப்போ அது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2m ப்ளஸ் 1. ஸோ இந்த 2m ப்ளஸ் 1 வந்து 0 இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா A1 தான் 0. இதுக்கு முன்னாடி இன்டிகல் ஈக்குவேஷன் என்னென்னா A0 0 இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் அந்த A1 தான் 0வாக இருக்குமே தவிர அதை தவிர இருக்கிற எந்த டேர்மும் 0வாக இருக்காது. சரிங்களா? அப்போ A1ஓட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் என், A1ஓட வேல்யூ 0. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணா அங்கே டாப் கார்னரில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். என்னன்னா எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என், A1ஓட வேல்யூ வந்து 0. சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னா லோயஸ்ட் பவரும் செகண்ட் லோயஸ்ட் பவர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு, ஆர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டாச்சு. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்னே வச்சுக்குவோம். அப்போ என்ன ஹையஸ்ட் பவர் கிடைக்கும் கரெக்டாக.
இதுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். அப்போ ஈக்குவேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர் என்ன எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ ஆன் போத் சைட். அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ எனக்கு எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர்னு தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும்னா எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ வேணும். அப்போ ஆருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஆர் ப்ளஸ் டூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன்றுங்க ஆல்ரெடி இருக்குது. அப்போ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளஸ் ஒன்று தான் வரும். அப்போ எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஆருக்கு பதிலாக டூ, அப்போ ஏ பவர் ஏ ஆஃப் ஆர் ப்ளஸ் டூ கரெக்டாக. இப்போ செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன், ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் டூன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ப்ளஸ் ஏன்னா எனக்கு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ வேணும், ஆனால் இங்கே வந்து எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் தானே இருக்குது. அப்போ எனக்கு ஆர் ப்ளஸ் டூ வேணும்னா என்ன பண்ணலாம், ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ ஏ ஆர் ப்ளஸ் டூ. இப்போ இந்த தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன தான் இருக்குது, எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூன்னு தான் இருக்குது. அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன எழுதிக்கலாம், ஏ ஆர்னு, ஆருக்கு பதில் ஆர்னே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் கரெக்டாக. அப்போ ஏ ஆர்னு எழுதிக்கலாம். ஃபைனல் டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும், எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ வேணும். அப்போ ஆருக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆர் ப்ளஸ் டூ. அப்போ மைனஸ் என் ஸ்கொயர் ஏ ஆஃப் ஆர் ப்ளஸ் டூ. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் அண்ட் ஃபோர்த்து டேர்ம் அது எல்லாத்துலேயுமே காமனாக என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா, என்ன டேர்ம் இருக்குன்னா ஏஆர் ப்ளஸ் டூ. ஃபஸ்ட் டேர்ம் இந்த செகண்ட் டேர்ம் ஃபோர்த்து டேர்மில். அப்போ அந்த டேர்மை மட்டும் நான் காமன், அந்த டேர்ம் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், மீதி இருக்கிற டேர்ம் அந்த தேர்ட் டேர்ம் ஏஆர் மட்டும் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அது எப்படின்னா கூட நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த ஏஆர் அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் ஏஆர் ஆயிரும். ஸோ இது எப்படி கிடச்சி, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் என்ன எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ நம்ம காமன் எடுத்துக்கலாமா. இந்த ஃபஸ்ட் டேர்மில் மீதி என்ன இருக்குது, எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன் கரெக்டாக. செகண்ட் டேர்மில் மீதி என்ன இருக்குது, அங்கே எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூவும் ஏ ஆர் ப்ளஸ் டூ காமன் எடுத்தாச்சு. இப்போ ஒன்றுன்னு மட்டும்தான் இருக்கும். அப்போ எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன். ஸோ ப்ளஸ் ஒன் என்ன ப்ளஸ் டூ. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிரும். அப்புறம் இந்த தேர்ட் டேர்மில் வந்து வெறும் மைனஸ் என் ஸ்கொயர். அதனால தான் நம்மளுக்கு மேலே என்ன கிடச்சிச்சு, எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். ஸோ இப்போ எனக்கு ஏஆர் ப்ளஸ் டூ வேணும்னா என்ன பண்ணலாம், மைனஸ் ஏஆர் டிவைடட் பை எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். புரியுதா உங்களுக்கு? இது வெறும் சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரா தான். நீங்கள் சும்மா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு தடவை போட்டு பாருங்கள். இல்லைன்னா கூட வாட்ஸ்அப்பில் டவுட் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைன்னா கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு எம்மோட வேல்யூ என்னன்னு தெரியும். எம்மோட வேல்யூ வந்து ப்ளஸ் என்னு மைனஸ் என். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா எம்முக்கு பதிலாக என்னன்னு போட்டுக்க போகிறேன். இல்லை என்னுக்கு பதிலாக எம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தானே. ஸோ இப்போ என்னென்னா நான் வந்து எம்முக்கு பதிலாக என் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா மைனஸ் ஏஆர் டிவைடட் பை என் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ மைனஸ் என் ஸ்கொயர் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், புட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா, ஆருக்கு பதில் 0ன்னு போட்டிங்கன்னா ஏ ஆஃப் ஆர் ப்ளஸ் டூ தானே. அப்போ 0 ப்ளஸ் டூ 2. அப்போ ஏ டூ மைனஸ் ஏ நாட் டிவைடட் பை அங்கே ஆருக்கு பதில் 0ன்னு போட்டிங்கன்னா என் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் மட்டும் தானே கிடைக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேர்மை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி கூட வச்சுக்குவோம். இந்த டினாமினேட்டரை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படி ஓப்பன் பண்ணோன்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் 4n ப்ளஸ் 4 மைனஸ் என் ஸ்கொயர்னு கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த டேர்ம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஏ ஸ்கொயரும் அந்த சைடு பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு ஏ ஸ்கொயர் தானே இருக்கும். ஏன்னா என் ஸ்கொயர் அது கேன்சல் ஆகிடும். அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஜென்ரல் ரெக்கரன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அங்கேயே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்குவோம், நம்மளுக்கு இன்னும் ஈஸியாகிடும் கரெக்டாக. அப்போ நான் என் இருக்குல்ல இந்த ரெக்கரன்ஸில் வந்து என்னை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், ஆர் ப்ளஸ் டூவை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என் ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு ஆர் ப்ளஸ் பி, ஏன்னா 2ab தானே, ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஆர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி அங்கே 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற டேர்ம் மட்டும்தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்கும் கரெக்டாக.
ஸோ அந்த டேர்ம் மட்டும் எழுதிக்கலாம் 2n into r plus 2 plus r plus 2 the whole square. சரிங்களா? அப்போ இங்கே ஆருக்கு பதில் 0ன்னு போட்டிங்கன்னா 2 into n into 0 plus 2. 0 plus 2னா 2 தான். அப்போ 2 2 2 4 4n ப்ளஸ் அங்கே 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ இது உங்களோட a0. ஸோ ஐ மீன் a2. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஆருக்கு பதில் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் இதையும் சிம்பிளிஃபை இல்லை அப்புறமேல சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 காமனாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு லேட்டராக புரியும் எதுக்காக அந்த மாதிரி காமனாக எடுத்தோம் அப்படின்ட்டு. இப்போ 4 காமன் எடுத்திங்கன்னா -a0 டிவைடட் பை 4 into n + 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆருக்கு பதிலாக, ஸோ அந்த டேர்ம் உங்களுக்கு திரும்பி காமிச்சிடுறேன். இந்த எடிட்டிங்கில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ ஆருக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a3 = -a0 டிவைடட் பை n + 3 the whole square minus something அப்படின்னு வச்சுக்குவோமே. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோன்னா a1 வந்து 0 கரெக்டாக. அதே மாதிரி a3 போட்டிங்கன்னா அப்போ a3 0 ஆயிடுச்சு. a5 கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு -a3 வரும். a3 0னா a5 0. a7 கண்டுபிடிக்கிறப்ப a5 வரும். a5 0னா a7ம் 0. இதே மாதிரி a7 a9 a11 a13 எல்லா டேர்ம் 0 ஆயிரும். அதாவது என்னென்னா எல்லா ஆட் டேர்ம் 0 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு என்னென்னா வெறும் ஈவன் டேர்ம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆருக்கு பதில் நெக்ஸ்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா a4 = -a2 டிவைடட் பை, ஸோ அது வந்து 2ab அந்த டேர்ம் மட்டும் தானே. ஸோ 8 into n + 16, ஏன்னா 4 ஸ்கொயர் வந்து 16 ஆயிரும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 8 காமன் எடுத்துக்கலாம் கரெக்டாக. அப்போ என்ன ஆயிரும் n + 2ன்னு கிடைக்கும். நான் அந்த 8ஐயும் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா 2 into 4 அப்படின்னு எழுதிக்கிறேன். எதுக்காகனா அது லேட்டர் உங்களுக்கு புரியும், ஜென்ரல் ஃபார்முலாவில் கொண்டு வரதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ +a0 into மேலே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4. அப்போ 4 ஸ்கொயர் 2 into 2 into n + 1 into n + 2. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு புட் r = 4. ஏன்னா 1 3 ஏன் போடலன்னா அது எல்லாமே 0 ஆயிரும். ஏன்னா a1ஓட வேல்யூ 0. அப்போ -a6 டிவைடட் பை, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ன்னு வருமா? ஏன்னா 4 கரெக்டு, 6 2s are 12. ஸோ 12n அங்கே பார்த்தீங்கன்னா 36ன்னு கிடைக்கும். ஏன்னா 6 ஸ்கொயர் வந்து 36. இதில் பார்த்தீங்கன்னா 12 காமன் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 12 எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா 4 into 3ன்னு எழுதிக்கலாமா? 4 3s are 12 into n + 3. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த a4ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், 4 ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது. அப்போ 4 க்யூப்னு போட்டுக்கலாமா? -a0 டிவைடட் பை 4 க்யூப். ஏன்னா அங்கே ஆல்ரெடி 4 ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 4 ஸ்கொயர் into 4னா 4 க்யூப். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ 2 into 3 பார்த்தீங்கன்னா 6. ஆனால் நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 3 into 2 into 1ங்கிறது 3 ஃபேக்டோரியல். n + 1 n + 2 n + 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படி போகுது. இப்போ ஏன்னா a8 வந்து ஃபார்முலா போட போகிறதே இல்லை. ஃபஸ்ட் டைம் பாருங்கள், -a0 இருக்குது, அடுத்து +a0 இருக்குது, அடுத்து -a0 இருக்குது. அப்போ அடுத்து என்ன டேர்மில் வரும்? கண்டிப்பாக +a0ன்னு தான் வரப்போகுது நியூமரேட்டரில். நியூமரேட்டரில் நல்லா பாருங்கள், அங்கே வந்து 4/1 இருக்குது, அடுத்து வந்து 4/2 இருக்குது, அடுத்து 4/3 இருக்குது. அப்போ அடுத்து என்ன வரும்? 4⁴. ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னா நான் 1 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாமா? செகண்ட் டேர்மில் என்ன எழுதிக்கலாம்? 2 ஃபேக்டோரியல். தேர்ட் டேர்மில் 3 ஃபேக்டோரியல். அப்போ ஃபோர்த் டேர்மில் 4 ஃபேக்டோரியல்னு வரும். மேலே பார்த்தீங்கன்னா n + 1 இருக்குது, அடுத்து n + 1 n + 2, அடுத்து n + 1 n + 2 n + 3ன்னு இருக்குது கரெக்டாக. அப்போ அடுத்த டேர்மில் என்ன வரும்? n + 1 n + 2 n + 3 n + 4. ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஈஸியாகவே போடாமல் கூட சொல்லிக்கலாம், அடுத்தடுத்த டேர்ம் இப்படி தான் வரும். ஏன்னா இது ஒரு சீரீஸ் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம +n m +n போட்டாச்சு. ஸோ இதோட நான் ஜென்ரல் ஃபார்முலா எழுத போகிறேன். அது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எதுக்காக ஜென்ரலாக எழுதுகிறோன்னா இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது கரெக்டாக. இதே இதுன்னு ஒரு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஷார்ட் ஃபார்மில் எழுதிட்டேன்னா எனக்கு வேணுங்கிறப்ப நான் திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசாக எனக்கு தேவையில்லை. அப்போ எந்த டேர்ம் வேணுமோ அதை மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், a2 இருக்குது, a4 இருக்குது, a6 இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் டேர்ம்ஸ் தான். அப்போ பொதுவாகவே நம்ம ஈவன் டேர்ம்ஸ் எப்படி எழுதுவோம்னா 2 times சம்திங்னு எழுதுவோம் கரெக்டாக. இப்போதைக்கு நான் சும்மா ஒரு ஜேன்னு ஒரு நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜேங்கிற ஒரு இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க, வேறு ஒன்றில் ஜே வந்து ஒரு நம்பர் தான் சரிங்களா. இப்போ 6 மாதிரி ஒரு நம்பர் நம்ம அப்புறம் 6ஆக மாற்றிக்குவோம். அப்போ 2a2j = -1/j. எதுக்காகனா அடுத்தடுத்து ஒரு வேல்யூ போட -1 + 1 -1 ரிப்பீட் ஆகுது. அப்போ -1/j.
இப்போ இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, அடுத்து 4 ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் 4 எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி, அது அப்புறமேல் கூட பார்த்துக்குவோம். இப்போதைக்கு 4னு வச்சுக்கலாம். 4 பவர் 1, 4 பவர் 2, 4 பவர் 3ன்னு இருக்குது கரெக்டாக. அப்போ 4 பவர்னா என்னென்னு எழுதிக்கலாம், ஜே அப்படின்னு எழுதிக்கலாமா? 4 to the power of j. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ ஜேயோட வேல்யூ 1ங்கிறப்ப 1 ஃபேக்டோரியல் வந்துச்சு, செகண்ட் டேர்மில் 2 ஃபேக்டோரியல் வருது, தேர்ட் டேர்மில் 3 ஃபேக்டோரியல் வருது. அப்போ நான் இங்கே என்ன போட்டுக்கலாம், ஜே ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாமா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஏன்னா 1 2 3 4 தான். இப்போ வந்து ஜேயோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் வந்துடும், 2ன்னு போட்டிங்கன்னா செகண்ட் டேர்ம் வரும், 3ன்னு போட்டிங்க அப்படின்னா தேர்ட் டேர்ம் வந்துடும். அதனால் எந்த டேர்முக்கும் அந்த வேல்யூ மட்டும் வரணும். இப்போ ஜே ஃபேக்டோரியல்னு போட்டுக்கலாமே. ஏன்னா ஃபஸ்ட் டேர்மில் 1 ஃபேக்டோரியல் இருக்குது, 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த n+1ன்னு இருக்குது ஃபஸ்ட் டேர்ம், அடுத்து என்ன இருக்குது n+1 n+2. அப்போ nth டேர்மில் jth டேர்மில் பார்த்தீங்கன்னா n+jன்னு இருக்குமா? அப்போ n+j த ஹோல் ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாமா? n+j த ஹோல் ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா n+j இன்ட்டு n+j -1 இன்ட்டு n+j -2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப் டு 1 வரைக்கும். ஆனால் எனக்கு எந்த டேர்மில் n வரல, அப்போ நான் n ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணிக்கிறேன். இது வந்து நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் பர்சனலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இது எவ்வளோ அது வந்து கரெக்டாக இந்த ஃபேக்டோரியல் சீரிஸ் ஃபுல்லாக எழுதுனா ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். n+1 n+2 n+3 வரைக்கும் இது வந்து எது வரைக்கும் வரும்னா, இப்போ ஒரு 10 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 ஃபேக்டோரியல் 10 × 9 × 8 × 7. ஆனால் இதில் எல்லா டேர்ம் ஸ்டார்டிங் டேர்மே n+1 தான் இருக்குது. ஆனால் நம்ம சீரீஸில் பார்த்தீங்கன்னா n+j n+j -1 n+j -2 அதே மாதிரி சீரீஸ் போய்கிட்டே இருக்கும் கரெக்டாக. அப்போ ஒரு இடத்துல n ஃபேக்டோரியல்னு வந்து நிற்கும். ஆனால் நம்ம சீரீஸில் வந்து n ஃபேக்டோரியல் இல்லை, n+1 தான் ஸ்டார்டிங் டேர்மாகவே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், n+j n ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிட்டோன்னா அது வந்து கேன்சல் ஆயிரும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இப்போ நான் இது எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா எனக்கு எல்லா ஈவன் டேர்ம் இருக்கிறதுனால நான் a to jன்னு போட்டேன். ஆல்டர்னேட்டிவ் டேர்முக்கு எல்லாம் மைனஸ் வரதுனால -1 the whole power j அப்படின்னு போட்டிருக்கேன். டினாமினேட்டரில் அந்த a0 வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 power 1 4 power 2 4 power 3ன்னு போகுது கரெக்டாக. அதனால் 4 power j ஃபேக்டோர் ஜேன்னு போட்டேன், அடுத்து j ஃபேக்டோரியல்னு போட்டேன். இந்த n+j ஃபேக்டோரியல் போட்டதுனால எனக்கு வந்து n ஃபேக்டோரியல் வரல. அப்போ இந்த சீரீஸில் வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் போய் n ஃபேக்டோரியல் வரும்ல, அந்த n ஃபேக்டோரியல் இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் நியூமரேட்டரில் n ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்த சொல்யூஷன் என்னென்னா எம்மோட வேல்யூ வந்து -1 வேணும். அப்போ இந்த சீரீஸில் எங்கெல்லாம் எனக்கு +1 n இருந்துச்சோ அதுக்கு பதிலாக நான் -n சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் என்னோட ரெண்டாவது சீரீஸ். ஸோ சிம்பிளாக இருக்குது. எங்கெல்லாம் உங்களுக்கு n இருக்கோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், n-க்கு பதிலாக -n சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதனால் அங்கே ரெட் பெனில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். n இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா இடத்துல -n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தெரியுதா, -12 -n. ஸோ எல்லா இடத்துல -n ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைனலாக நம்ம சீரீஸ் y = r = 0 to infinity ar x power m plus r. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எம்மோட வேல்யூ என்னது, நான் n கரெக்டாக. ஸோ +n போட போகிறேன். அப்போ x power என்ன காமன் எடுத்துட்டிங்கன்னா 1. ஏன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து a0 தான். அப்போ 1 மைனஸ் இப்போ a2ஓட வேல்யூ என்ன, 1 divided by 4 into n+1. இது வந்து ப்ளஸ் சீரீஸ், அங்கே மைனஸ் பார்த்துடாதீங்க, இது வந்து ப்ளஸ் சீரீஸ். ஸோ n-க்கு பதிலாக +n தான் இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா x² வரும், ஏன்னா ar x power m plus r கரெக்டாக. அப்போ x² divided 4 into n+1. செகண்ட் வந்து x power 4 divided 4² into 2 factorial into, ஸோ அங்கே எழுத மறந்துட்டேன், n+1 n+2 அங்கே வரும். அடுத்து தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா x power 6 divided by 4³ 3 factorial n+1 n+2 n+3. இந்த சீரீஸ் போய்கிட்டே இருக்கும். இன்னொரு சீரீஸ் என்னன்னா n-க்கு பதிலாக -n. அப்போ a0 x power -n. ஸோ அதை போட்டு நம்ம அடுத்த சீரீஸ் எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா கொஷின் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து r-க்குள்ள 0 1 2 3 4 அப்படின்னு போட்டு ஒரு டேர்ம் வரும், அதை வந்து சீரீஸாக எழுதிக்க போகிறோம். ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். ஆனால் இன்னும் முடியாத ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து இன்னும் ஜென்ரலைஸ்ட் ஃபார்மில் வந்து எழுதுறது, அதான் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கூட சொல்லுவோம். ஸோ என்னென்னா அந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உங்களால் அந்த ஹோல் பாலினாமியலையோ அந்த ஃபங்க்ஷனையோ ரெக்ரியேட் பண்ண முடியும், திரும்பி கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அதான் இதில் கொஞ்சம் பிரெயினுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும், மற்றபடி இது வரைக்கும்லாம் எல்லாமே ஈஸியாக தான் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வேணும். சரிங்களா? இப்போ ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வேணும்னா
என்னென்னா இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு இருக்குல்ல அதை தான் நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அப்போ நான் இந்த மொத்தமாக இவ்வளோ பெரிய சீரீஸில் எழுதாமல் ஒரே ஃபங்க்ஷனில் எழுத போகிறேன். இப்போ நான் எல்லா டேர்மில் பார்த்தீங்கன்னா அது A0 x power n காமனாக இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த சீரீஸ்க்கு பதிலாக நான் மேலே ஒரு ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் இல்லை A2j அப்படிங்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேர்ம் கூடியது கரெக்டாக. அது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து கொண்டு வந்தோம், இதிலேருந்து அந்த சீரீஸ் மேலே இருக்க இந்த ஜென்ரலைஸ் ஃபார்மே கொண்டு வந்தோம். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா சம்மேஷன் r is equal to 0 to infinity, இங்கே மேலே எங்கெல்லாம் j இருக்கோ அதுக்கு பதிலாக நான் ஆரால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் வந்து ஹோல் பவர் ஆர் n ஃபேக்டோரியல், ஏன்னா A0 வெளியே எடுத்தாச்சு, டிவைடட் பை இந்த 4 நான் என்னென்னு பண்ணிக்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4 வந்து நான் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். 4 பவர் ஆரை நான் என்ன பண்ணிக்கலாம் 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆர், அப்போ 2 பவர் 2r. ஏன்னா அது வந்து அடுத்து வந்து லேட்டராக ஈஸியாக சிம்பிளிஃபை ஆகிடும். அடுத்து ஆர் ஃபேக்டோரியல் அப்படி எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா n + j த ஹோல் ஃபேக்டோரியல் நான் அப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா. ஸோ n + r த ஹோல் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்குவோமா அதையும். ஸோ n + r த ஹோல் ஃபேக்டோரியல். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அந்த A0 இருக்குல்ல, அந்த A0க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதான் பெசல் ஃபங்க்ஷனோட வேல்யூ சரிங்களா. அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த A0ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 2 to the power of n into n ஃபேக்டோரியல் சரிங்களா இந்த வேல்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் 1 டிவைட் பை 2 to the power of n into n ஃபேக்டோரியல். இந்த n ஃபேக்டோரியல் அந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். ஓகே புரியுதா உங்களுக்கு. இந்த 2 n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி நம்ம எதை விட்டுட்டோம்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இந்த x பவர் 2r அதை எழுத மறந்துட்டு அதை எழுதிக்குவோம் சரிங்களா. ஸோ அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சம்மேஷன் r is equal to 0 to infinity. ஸோ இந்த x பவர் n into x பவர் 2r அது ரெண்டு சேர்த்து x பவர் n + 2rனு போட்டுக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 பவர் n இருக்குது, 2 பவர் 2r இருக்குது, அது ரெண்டு இது சேர்த்து நான் என்ன பண்ணிக்கலாம் 2 to the power of n + 2r அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம கடைசியில் கூட எழுதிக்குவோம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எக்ஸுக்கும் n பவர் 2r இருக்குது, 2க்கும் n பவர் 2rனு இருக்குது. மீதி உள்ள டேர்ம் -1 the whole power r டிவைடட் பை r ஃபேக்டோரியல் into n + r the whole factorial into n + r. நம்ம எழுதிக்கிட்டு இருக்கதான் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு கைண்ட்னு கூட சொல்லுவாங்க. சாரி நான் இது வரைக்கும் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் சொன்னேன். ஸோ ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம டச்சே பண்ணல. இதுதான் பெசல் ஃபங்க்ஷனோட ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன், அதான் நான் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். ஸோ ஒரு ஜென்ரலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பெசல் ஃபங்க்ஷன் வந்து இதுதான். ஸோ அது மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பெசல் ஈக்குவேஷனில் ஸ்டார்ட் பண்ணோம், அதுலேருந்து பெசல் ஃபங்க்ஷனை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதுதான் என்னென்னா பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு கைண்ட். தேங்க்யூ. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.